ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். நான் 3 பெரிய வெங்காயம் 2 தக்காளி அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 10லேருந்து 15 அளவு சின்ன வெங்காயத்தை நான் 2 நறுக்கி மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கேன். இதோட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு இது கூட ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தேவையான ஸ்பைசஸ் நமக்கு என்னென்ன ஸ்பைசஸ் தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கிக்கலாம். நல்லா பாருங்கள், கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா அது மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா அதை வணக்கிக்கோங்க. நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இதோட ஒரு 2லேருந்து 3 இலை அளவுக்கு நம்ம கருவேப்பிலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் வாங்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட நம்ம ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் வீட்டில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா ஒன்று சேர நம்ம இதை கிளறி விட்டுடலாம். நம்ம கிளறுறதுலே வந்துட்டு பாதி சிக்கன் வந்து வெந்துடும். ஸோ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இதை வந்து 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் இது வந்து குக் ஆனால் போதும். ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது கூட வந்து நம்ம சின்ன வெங்காயமும் மிளகும் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதையும் இதோட நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா ஒன்று சேர நம்ம கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் வந்து பொதுவாகவே 10 மினிட்ஸுக்கு மேலே நம்ம குக் பண்ணக்கூடாது. குக் பண்ணால் அதோடைய சத்தெல்லாம் போயிடும். ஸோ 7 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம குக் பண்ணி முடிச்சிடலாம். இது கூட வந்து நான் தேங்காய் சோம்பு மட்டும்தான் அரைச்சி பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், சூப்பராக கொதித்து வந்துருச்சு. இந்த தேங்காய் பேஸ்ட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். தேவையான அளவு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த பாருங்கள் நல்லா கொதித்து வருது. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம். நல்லா குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போது மல்லித்தலை நான் குட்டி குட்டியாக நறுக்கி இது கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், நல்லா சூப்பராக, அதாவது கிரேவி மாதிரியும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக குழம்பும் இல்லாமல் நான் அந்த அளவுக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ இது வந்து நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். 10 மினிட்ஸ்லேயே இது எனக்கு முடிஞ்சிருச்சு. பாருங்கள், நல்லா சூடு சாதத்தோட குழம்பு சிக்கன் பாருங்கள் 10 நிமிஷம்தான் சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிக்கன் செய்யும்போது மிளகு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.